ஓகே. பட் இன்னொரு சோஷியல் மீடியால இன்னொரு பக்கம் சொல்றது என்ன அப்டின்னா, நம்ம ஜென்ரலா சொல்றோம். லவ்ன்றது ஒரு தடவ தான் வரணும்னு இல்ல. நீங்க லவ் பண்ற ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க, இல்ல வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்டின்னா, மறுபடியும் நீங்க லவ் ம். பண்ணலாம். அவங்கள நெனச்சுட்டே வந்து நீங்க லைஃப் லாங் மூவ் ஆகணுன்ற அவசியம் கிடையாது அப்டின்னும்பொழுது, இந்த லவ்வே வந்துட்டு அவங்க இருக்கும் பொழுதும் வரதுல என்ன தப்பு? அதுல எப்படி அவங்க இல்லன்னா மட்டும் தான் வரணுமான்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல. நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல இதெல்லாம் வந்து இப்ப வைக்கிறீங்க? சொல்றாங்களே கிரிஞ்சுன்ற அந்த அந்த மாரியான இதுதான் எனக்கு தெரியுது. இதெல்லாம் வந்து டயலாக்கா சொல்றதுக்கோ, மீம்ல போடுறதுக்கோ, இல்ல YouTubeல வந்து ஃபாலோவர்ஸ் நெறையா வரணும், வியூஸ்ல நெறையா வரணும்னு சொல்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம். பட் ஓகே. பிராக்டிகலி நெறைய பேர் இப்ப பிராக்டிகலான விஷயத்த யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால தான் ம்ஹ்ம். இவ்ளோ பிரச்சனைகளுமே வருது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி, குழந்தைய நான் அப்படி பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு முடியுமான்ற பிராக்டிகலா அந்த பெண் ம். யோசிச்சா விட்டுட்டு போயிருப்பாங்களா? மாட்டாங்க. ஓகே நம்ம கூட வேலை செய்ற ஒரு ஆணோட நம்ம இது மாரி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா, நாளைக்கு அது நமக்கே அப்படி பேக் ஃபயர் ஆகும்னு யோசிச்சா, அது வந்து இப்படி பண்ணியிருந்திருப்பாங்களா? மாட்டாங்க. நான் பெத்த குழந்தைய நான் மருந்து வச்சு சாகடிக்கணும்ன்ற மாரி யோசிச்சிருந்தா, இப்ப அந்த பெண்ணுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ஸோ யோசிக்கணும். இது வந்து இது கவுன்சிலிங்க்கே வரவங்க கூட எத்தன பேர் அத அக்செப்ட் பண்ணி ப்ராப்பரா இல்ல, ஒத்துக்க மாட்டேன். எனக்கு அந்த இன்னொரோட பெர்சனும் நான் 2 பேரோடயும் நான் இருப்பேன்றபோது, தட் இஸ் தேர் டிசிஷன்.